ஹலோ விவஸ், இது ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் 23. இந்த கிளாஸில் வந்து ஃபெதர் ஸ்டிச் டபுள் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். முதல்ல திலகம் ஷேப் அப்படியே அப்சைட் டவுன் வரைஞ்சிக்கிறேன். அதே ஷேப்பில் இன்னும் உள்ளுக்குள்ளே 2 லேயர்ஸ் வரைஞ்சிக்கிறேன். இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் லேயர்லேருந்து செகண்ட் லேயரில் ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் தேர்ட் லேயரில் ஒரு ஸ்டிச் வைக்கிறேன். அங்கேருந்து அப்படியே புல் பண்ணி கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட் லேயருக்கு ஜஸ்ட்டு முன்னாடி ஒரு ஸ்டிச்சும் அந்த ஃபஸ்ட் லேயர் ட்ராயிங் மேலே ஒரு ஸ்டிச்சும் வைக்கிறேன். இந்த மெத்தட் வந்து ஆல்ரெடி நம்ம கிளாஸ் 20ல் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ அது வந்து நம்ம ஒரு கலரில் பண்ணியிருந்தோம், சிங்கிள் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டில் டபுள் கலர் யூஸ் பண்ணி இதே டைப்பில் ஃபெதர் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு 4-5 ஸ்டிச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திலகம் ஷேப்பில் அந்த ஷேப் கீழே இறங்கும்போது நம்ம அந்த 2 ஸ்டிச் வைப்போம் இல்லையா, ஃபஸ்ட் லேயர் கிட்ட அந்த 2 ஸ்டிச்சில் 2மே வந்து அந்த மார்க் மேலேயே வரணும். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்று வந்து மார்க்குக்கு முன்னாடி ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் மார்க் மேலே ஒரு ஸ்டிச்சுன்னு போட்டோம். அது அப்படியே ஷேப் மாறி வர வர மார்க் மேலேயே 2 ஸ்டிச்சும் போடுற மாதிரி இருக்கும். மேலே ஒன்று கீழே ஒன்று அந்த மாதிரி போடுவோம். ஸோ இந்த மாதிரி போட்டு இந்த சைடு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த சைடு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இங்கே நாட் போட்டுக்கிறேன். இப்போது இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அந்த சைடு போட்ட மாதிரியே முதல்ல ஒரு 4-5 ஸ்டிச் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிச் வச்சுட்டு அதுக்கு கீழே இன்னொரு ஸ்டிச் மாதிரி வைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் மாற மாற 2 ஸ்டிச்சுமே அந்த மார்க் மேலேயே வரா மாதிரி வரும். அந்த சைடு என்ன பண்ணமோ சேம் திங் இந்த பக்கமும் பண்ணிவிட்டு நாட் போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம செகண்ட் கலர் எப்படி போடணும்னு சொல்கிறேன். இப்போ முடிச்சாச்சு. இங்கே நாட் போட்டுக்கிறேன். இப்போது உள்ளுக்குள்ளே இதே ஷேப்லையே இன்னொரு தடவை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி தான் நம்ம செகண்ட் கலர் ஸ்டிச் பண்ணணும். இப்போது நான் அந்த டிப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த 2 ஸ்டிச்சுக்கு இடையில இங்கே ஒரு ஸ்டிச் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஸ்டிச் வைக்கணும். வச்சுட்டு கீழே வரும்போது அதே மாதிரியே 2 ஸ்டிச் வரணும். அந்த 2 ஸ்டிச்சுமே வந்து நான் இப்போ அந்த மார்க் மேலேயே வைக்கிறேன். ஸோ இப்போ இதே மாதிரி 2 ஸ்டிச் மேலே ஒரு ஸ்டிச் வச்சுட்டு திருப்பி கொஞ்சம் கேப் விட்டு இன்னொரு ஸ்டிச் வச்சுட்டு திருப்பி கீழே வரும்போது 2மே பக்கத்தில் வைக்கணும். ஒரு ஸ்டிச்சுக்கு இடையிலையும் நம்ம இப்போ ஒரு ஸ்டிச் பண்ணணும் வேறு கலரில். இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி புல் பண்ணி கொண்டு வந்து அந்த மார்க்குக்கு கிட்ட 2 ஸ்டிச் போடணும். ஸோ சைடில் ஸ்டார்ட் பண்ணும்போது மார்க் மேலேயே 2 ஸ்டிச்சும் பண்ணோம். இப்போது மேலே போக போக முன்னாடி ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் மார்க் மேலே ஒரு ஸ்டிச் அந்த மாதிரி பண்ணிட்டு வரோம். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ரைட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் லெஃப்ட் கம்ப்ளீட் பண்ணலாம். பட் நம்மளுக்கு வந்து இப்போது ஆல்ரெடி போட்ட ஸ்டிச் ரெஃபரன்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து ஒரு சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இன்னொரு சைடு முடிச்சிடுறேன். ஏன்னா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் கிளாஸில், நாட்டு வந்து எப்போயுமே நம்ம கம்மியாக பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒர்க்கு சீக்கிரமாக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 சைடும் தனித்தனியாக போட்டுட்டு நாட் போடுறதுக்கு பதில் எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் வந்து அப்படியே ஒன் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டு கடைசியாக ஒரே தடவை முடித்து நாட் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு சீக்கிரம் முடியணும்னு நினச்சிங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாட்டில் முடிச்சுக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் ப்ராக்டிஸ் பத்தலை, எனக்கு கரெக்டான ஷேப் வராது, ஒரு சைடு முதல்ல முடிச்சுட்டு தான் நான் இன்னொரு சைடு பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஓகே. ஸோ பிகினிங்கில் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் சிங்கிள் நாட்டில் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கடைசியாக இந்த இடத்துல நாட் போட்டு இதை முடிச்சுக்கலாம். இப்போது ஒரே ஒரு வீட் பீட் மட்டும் நான் இதில் வைக்க போகிறேன். ஸோ நான் எல்லாத்துலேயும் ஸ்டோன் வைக்க வேணாம் அப்படின்றதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட் லுக்குக்காக நான் இந்த வீட் பீட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்டோன், சுகர் பீட்ஸ் அந்த மாதிரி எது வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வீட் பீடும் வச்சு முடிச்சதுக்கப்புறமா நான் இங்கே கொண்டு வந்து இப்படி நாட் போட்டுக்கிறேன். இப்படி தான் நம்ம வந்து டபுள் கலரில் ஃபெதர் ஸ்டிச் போடணும்.
இப்போ ஃபுல் பீகாக் டிசைன்லாம் போடணுன்னா இந்த டைப்பில் டபுள் கலரில் ஃபெதர் ஸ்டிச் பண்ணிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.